गाइस நான் தான் அவங்களோட கௌதமி விலாக் பேசுகிறேன் பார்ட் 2 ஆனால் இன்னைக்கு வந்து பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 2ல் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 தாய் மாமனுங்க இருக்காங்க. தாய் மாமனுங்க தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க, தாத்தா பாட்டி வீட்டுக்கு. எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி இல்லை அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல யாருமே இல்லை. என் அம்மா அப்பாவுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தாத்தா பாட்டி தான். என் தாத்தா பாட்டி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நான் இல்லை உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கு. வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. ஸோ கடந்து போயிட்டு 4 வருஷம் கழித்து 4 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா எங்களை பார்க்குறதுக்கு எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ தாத்தா பாட்டி வீட்டுக்கு அப்பா வந்தபோது நான் வந்து ஸ்கூல் போயிருந்தேன். ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா நான் 4th and 3rd தான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் எங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு வருவாங்க பார்க்குறதுக்கு. நான் வந்து எங்கள் அக்கா எங்கள் அப்பா கிட்டே போவாங்க. நான் வந்து என்னன்னா எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து எல்லாருமே பேசி சின்ன குழந்த மனசில் வந்து ஒரு வார்த்தையை நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல வந்து அந்த வார்த்தைகள் என்னாகும், நம்ம மனசுக்குள்ளே போயிட்டு ஆழமாக பதிஞ்சிரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை கொன்னுட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் எனக்குள்ளே வந்து பதிஞ்சிருச்சு. ஸோ இன்னமுமே நான் எங்கள் அப்பாவை நினச்சேன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிப்பேன். அப்புறமா தான் ஒரு சில டைம் யோசிப்பேன். ஸோ அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது, அவங்க அப்பா எப்படி நம்ம அம்மாவை கொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து நானே ஆறுதல் பண்ணிக்குவேன். நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டில் இருக்கிறப்போ எங்களை பார்க்க எங்கள் அப்பா வந்து அங்கேருந்து சைக்கிளில் வருவார். ஸோ சைக்கிளில் வரும்போது என்ன ஆச்சுன்னா, வரும்போது ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறையா வாங்கிட்டு வருவார். ஸ்நாக்ஸ் ஐட்டம், மல்லிகைப்பூ, ஸோ என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே வாங்கிட்டு வருவார். ஆனால் வந்து அது எதையுமே நான் சாப்பிட மாட்டேன், தொடவும் மாட்டேன். எனக்கு வந்து ஒரு கஷ்டம். எனக்கு வந்து என் அம்மா இருந்தால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், என் அம்மா இருந்தால் எனக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும், எங்கள் அம்மாவை கொன்னுட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் எனக்குள்ளே இருக்கும். ஸோ ஆனாலும் அது எல்லாத்தையும் காய்ஸ் நான் தான் அவங்க கௌதமி விலாக் பேசுகிறேன். பார்ட் 1 நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்ட் 2ல் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் என்னென்னா, பார்ட் 1ல் நம்ம என்ன எதில் முடித்தோன்னு சொல்லிட்டு அம்மா வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதோட முடிச்சிருந்தோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து என்னென்னா, எனக்கு 3 தாய் மாமனுங்க இருக்காங்க. 3 தாய் மாமனுங்களுமே என்னை வந்து எங்கள் தாத்தா பாட்டிக்கு தூக்கிட்டு எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் கடைசியாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தாத்தா பாட்டி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நான் இங்கே இவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாதுங்க. எனக்கு அதை நினச்சி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது, இருந்தாலும் சந்தோஷமாகவும் இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்கள் அப்பா எங்களை பார்க்க எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ வரும்போது எனக்கு என்ன மைண்ட் தாட்டுனா, என்னை வந்து எங்கள் சின்ன வயசில் எல்லாருமே எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பா கொன்னுட்டாரு, அடித்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு எல்லாருமே என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ சொன்னதுனால வந்து அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களா இல்லை தெரியாமல் சொன்னாங்களா எனக்கு தெரியலைங்க. ஆனாலும் எனக்கு வந்து அவங்க சொன்ன வார்த்தை வந்து இன்ன வரைக்குமே என்னோட மைண்டில் வந்து ஆழமாக பதிஞ்சிருச்சு. குழந்தைங்கிட்ட சொன்னால் அந்த குழந்தைங்க மனசில் போயிட்டு எப்படி ஆழமாக பதியும். ஒரு விஷயம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த விஷயத்த பசங்க பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த நமக்குள்ளே சொன்னால் நமக்கு ஆழமாக பதிஞ்சு போகிறது, கடைசி வரைக்குமே அது நமக்குள்ளே இருந்து அழியாத ஒரு ஞாபகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து எங்கள் அம்மாவை வந்து எங்கள் அப்பா கொன்னுட்டாங்கன்னு சொல்லி எங்கள் ரிலேஷன் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால வந்து நான் எங்கள் அப்பாவை ரொம்ப வெறுத்து ஒதுக்கினேன் எங்கள் அப்பாவை. எனக்கு அப்பாவே இல்லை, எனக்கு எங்கள் அம்மாவை நீ கொன்னுட்ட, அதனால எனக்கு அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறையவே நான் எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே வந்து நிறைய நான் எங்கள் அப்பா கூட சண்டை போட்டிருக்கேன், திட்டியிருக்கேன், பேசவும் மாட்டேன். எனக்கு வந்து 5-6 வயசு வரைக்குமே நான் எங்கள் அப்பா கிட்ட நான் பேசினது கிடையாது.
ஏன்னா எனக்கு ஒரு கஷ்டம் அந்த மாதிரி. ஏன்னா நமக்கு கூட நம்ம அம்மா நம்ம கூட இருந்தால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இன்ன வரைக்குமே இருக்குது. நமக்கு அம்மா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ன வரைக்குமே அந்த ஃபீலிங் இருக்குது. நான் வந்து எனக்கு அம்மாவாக என் கூட பிறந்த சிஸ்டரை நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் வந்து அவங்க என்னன்னா அவங்க கேப்பார் பேச்சு கேட்டுட்டு அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்ற மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க என்கிட்ட பேசுறது கூட கிடையாது. இப்போது அவங்க என்னமோ நினச்சிட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னை பற்றி யார் எப்படி வேணால் பேசிட்டு போட்டோம். நான் வந்து என்னோட மனசுக்கு நான் கரெக்டாக இருக்கேனா, நான் சரியாக இருக்கேனா அப்படின்ற வரைக்குமே தான் நான் வந்து என்னை மட்டும்தான் நான் பார்க்க முடியும். யார் என்ன பேசுகிறாங்க, யார் என்ன தப்பாக நினைக்கிறாங்கன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த விஷயத்துக்கு வந்து நான் அப்புறமா அந்த லாஸ்ட் வேறு ஒரு பதிவில் நான் சொல்கிறேன். இப்போ நான் பேச போகிற பதிவு வந்து அப்பாவை பற்றி மட்டும்தான் நான் இப்போ பேச போகிறேன். 4-5 வருஷம் கழித்து எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மம்மா வீட்டுக்கு, அதாவது எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டுக்கு வந்தார் எங்களை பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்திருந்தோம். எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் கடைசியாக தான் நான் வந்தேன். வரும்போது எங்கள் தாத்தா பாட்டி வந்து எங்கள் தாத்தா வந்து வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. எங்கள் பாட்டி வந்து கூலி வேலைக்கு போயிடுவாங்க. அந்த முந்திரி கொட்டையெல்லாம் உடைப்பாங்க இல்லையா, அந்த கூலி வேலைக்கு போயிடுவாங்க. எங்கள் வீட்டுக்கு நான் மெயின் ரோட்டில் நின்று பார்த்தா எங்கள் வீட்டில் யார் இருக்கிறா என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷமும் நான் எங்கள் வீட்டில் ஸ்கூல் முடித்து நான் வரும்போது எங்கள் வீட்டு வாசப்படியை பார்த்துட்டு தான் நான் உள்ளே வருவேன், யார் இருக்கிறாங்க, வீட்டுக்கு முன்னாடி என்ன வண்டி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அப்பா வந்து ஒரு எக்ஸல் வண்டி தான் வச்சுருந்தார், பைக்கு, மோட்டார் பைக்கு எக்ஸலு. அந்த வண்டி எனக்கு தெரியும். ஒரு ப்ளூ கலரில் மாதிரி வந்துட்டு சீட்டெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கிழிஞ்சு போன மாதிரி, முன்னாடி வந்து ஐஸ் போட்டியில் வந்து அந்த சவுண்டு வரும்ல, பிபி சவுண்டு, அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அந்த வண்டியை பார்த்தோன்னே நான் அப்பா தான் வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு நான் வீட்டுக்கு போக மாட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி அங்கே உட்காந்துட்டு அங்கே எங்கள் அம்மா கூட ஹெல்ப் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். அப்புறம் அங்கேருந்து எங்கள் அப்பா வந்து நேராக எங்கள் அம்மா வேலை செய்கிற இடத்துக்கு வருவாங்க. வந்தவுடனே அப்புறம் எங்கள் பாட்டிமா அங்கேயே எல்லாத்தையும் போட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. என்னை கூப்பிடுவாங்க, நான் போக மாட்டேன். கடைசியாக போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா கூப்பிடுவார், வாமா ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் சொன்னேன், நீ எங்கள் அம்மாவை பொண்ணை கொலைகாரன், அதனால நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், வந்தால் எங்களையும் அப்படி தான் கொல்லுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ, சின்ன வயசில் சின்ன குழந்தைங்க எப்படிலாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் எங்கள் அப்பாவை நான் பேசி காயப்படுத்தியிருக்கேன். இருந்தாலுமே அப்பொழுது சொன்னாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நியூஸ் வந்துச்சு. எவ்வளவோ நாங்கள் சொன்னோம், வந்துட்டு செகண்ட் மேரேஜ் பண்ண வேண்டாம், எங்களுக்கு சித்தி வேண்டாம், அப்பா மட்டும் போதும்னு சொல்லிட்டு எவ்வளவோ நானும் எங்கள் அக்காவும் பேசணும். ஆனால் எங்கள் அப்பாவோட அம்மாவும் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. பண்ணி வச்சு கொஞ்ச நாள் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போது இந்த அப்பா செகண்ட் மேரேஜோடு நான் முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்ட்டு நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே லாங் போட முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து நான் பார்ட்டாக நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது என்னோடய லைஃப் ஸ்டோரியில் லைஃப்பில் உண்மையாக நடந்த ஒரு விஷயம் இது. ஒரு சில பேர் யோசிப்பீங்க, ஆனால் வந்து இது என்ன கதையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே என்னோடய லைஃப் ஸ்டோரியை கேட்டிங்கன்னா நீங்கள் என்னோட கதையை வச்சு ஒரு படமே எடுத்து முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு என்னோடய லைஃப் ஸ்டோரி வந்து அவ்வளோ துக்கத்தில் இருக்கும். இதுக்கு அப்புறமா தான் இன்னும் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டெய்லியும் ஒரு வீடியோ நான் அப்டேட் கொடுக்குறேன். இப்போதைக்கு நான் வந்து உங்ககிட்ட நான் விடைபெறுகிறேன். டாடா, பை பை, see you.